குட் மார்னிங். உடற்பிறப்புகளே, எனக்குள்ளே ஒரு கேள்வி துளைத்தது. ஆகாயத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறாயே, சூரியனை பற்றி, சந்திரனை பற்றி, மற்ற கிரகங்களை பற்றி, ஏன் நட்சத்திர வர்க்கத்தை பற்றியே நீ ஆராய்ந்து கொண்டிருக்கிறாயே. மனிதா, ஏய் மனிதா, நீ நின்று கொண்டிருக்கும் பூமியை பற்றி ஆராய்ந்தாயா என்று என் மனதிலே ஒரு பெரிய கேள்வி. போ போ ஆராய்ந்தாயா, வீராய்ந்தாயா அப்படியெல்லாம். அப்போது எனக்கு அந்த வீரமாக பேசும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. மனிதன் பூமி, சண்டை, வா, புத்தர் வந்த திசையிலே போ, புனித காந்தி மண்ணிலே போ, போர் 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 அப்படின்னா நாங்கள் ஒரு காலத்தில் பாட்டில் இருப்போம். ஜன்னல் கதவு விளக்கு எல்லாம் அணைத்து விட்டு போருக்காக நாங்கள் தயார் பண்ணி கொண்டு இருப்போம். இந்திய நாட்டு மக்கள் எல்லோரும் நமது நாட்டை, நமது மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு விளக்கெல்லாம் அணைத்து விட்டு பிளாக் அவுட் என்ற பெயரில் எல்லாம் அணைத்து விட்டு காத்து கொண்டிருப்போம். பகைவன் எப்போ வருகிறான், அவனை எப்படி சந்திப்பது என்றெல்லாம் நாங்கள் முயற்சி கொண்டிருப்போம். அப்பேற்பட்ட பூமியை காப்பாற்ற வேண்டும் என்று இருந்தோம். இப்பொழுது அந்த பூமியை பற்றி நீ ஆராய வேண்டாமா என்று எனக்குள்ளே ஒரு ஆராய்ச்சி வந்தது. ஆராயலாமே அப்படி என்று நினைத்தேன். அப்பொழுது நாம் இந்த பூமியில் இருப்பது பூமிக்கு ஒருவேளை பாரமாக இருக்குமா? பூமியை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை அல்லவா? ஒருவேளை பூமிக்கு நாம் பாரமாக இருக்குமா என்று நினைத்தால், என் தம்பி கண்ணதாசன் பாடினார், மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா, மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா, கொடிக்கு காய் பாரமா அப்படின்னு என் சகோதரன் சிறு வயதிலே இறந்து விட்டான். அதற்காக அவரை சகோதரன் தம்பி என்று அழைக்கிறேன். ஆனால் என் தம்பி பொய் சொல்ல மாட்டானே. மரத்தில் இருக்கிற மாங்காய், கிளை, இலை, இந்த மரத்துக்கு பாரம் தானே, கண் பிளர தெரிகிறது. மாங்காய் பாரம், அவனை பாரமானு கேட்குறானே, அது எப்படி நியாயமாகலாம்? என் தம்பியாக இருந்தாலும் நான் அவனை விட மாட்டேன் அப்படின்ட்டு நான் ஆராய ஆரம்பித்தேன். என்ன ஆரம்பித்தேன் என்றால், என்னையே நான் ஆராய்ந்தேன், விடவில்லை. ஏய் தலையே, நீ உன் உடம்புக்கு பாரமா? ஏய் கையே, உன் உடலுக்கு உன் கை பாரமா? ஏய் உடம்பே, உன் காலுக்கு நீ பாரமா என்று ஆராய பார்த்தால் ஒரு பாரமும் இல்லை. உடம்புக்கு தலை பாரம் இல்லை, உடம்புக்கு கைகள் பாரம் இல்லை, இந்த கால்களுக்கு பாடி பாரம் இல்லை என்று என்னுடைய ஆராய்ச்சியிலே ஆராய்ந்து முடிவை தெரிந்து கொண்டேன். மனிதனுக்கு மனித உறுப்புகள் பாரமில்லை, அதே போல தான் மரத்துக்கு கிளை பாரமில்லை, கொடிக்கு காய் பாரமில்லை என்ற உண்மையை தெரிந்து கொண்டு
என் நண்பனே, நீ பொய் சொல்ல மாட்டாய், உன் மனதில் வந்ததை நீ சொன்னாய் என்று அவனை பொறுத்து விட்டேன். என்னுடைய கோபத்தெல்லாம் தனித்து விட்டேன். என்னுடைய ஆராய்ச்சியில் இதெல்லாம் பாரமில்லை என்று தெரிஞ்சு கொண்டேன். ஓகே நண்பர்களே, மீண்டும் உலகத்தை பற்றி ஆராயப் போகிறேன். வானத்தையும் அதில் உள்ளவற்றை ஆராய்ந்த எனக்கு பூமியை பற்றி ஆராய நேரம் இல்லையா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.